பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் இன்று. அறிஞருக்கெல்லாம் பேரறிஞராக விளங்குபவர் அண்ணா அவர்கள். தமிழக முதலமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக உதாரணமாக விளங்கக்கூடியவர் அண்ணா அவர்கள். அறிஞர் அண்ணாவின் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கையில், மக்களுக்கு நன்மை புரிவதில் பதவி எங்களுக்கு ஒருபோதும் தடையாக இருக்க அனுமதிக்க மாட்டோம். நான் பதவியை மேல் துண்டு என்றுதான் கருதுகிறேன். இடுப்பு வேட்டி என்பது எங்களுடைய இயக்க பணி. துண்டு என்பதை அழகுக்காக கூட போட்டுக்கொள்ளலாம். துண்டு என்பது எங்களுக்கு பதவியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் என்று சொன்னார். அதே போல் மற்றொரு சம்பவம் என்னவென்றால், முதலமைச்சராக இருந்த சமயத்தில் சட்டமன்றத்தில் தன்னுடைய சாதனைகளை எல்லாம் விளக்கி கொண்டிருக்கையில் ஒவ்வொரு பட்டியலாக சொன்னார். ஒவ்வொரு வரிசையாக தன்னுடைய சாதனைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தபோது புலியினோட விலை குறைவாக இருக்கிறது என்று சொன்னார். உடனே அன்றைக்கு இருந்த எதிர்க்கட்சி தலைவர் விநாயகம் அவர்கள் எழுந்து, புலி விலை குறைந்திருக்கிறது என்று சொல்கிறீர்களே, அது யாருடைய சாதனை என்று அறிஞர் அண்ணாவிடத்திலே கேட்கும்போது, புலி விலை குறைந்ததற்கு காரணம் அது புளிய மரத்தின் சாதனை என்று கூறினார். பத்திரிகையாளர்கள் அறிஞர் அண்ணாவிடம் வந்து, அடிக்கடி உங்களிடத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வினாக்களை எழுப்புகிறாரே என்று கேள்வி கேட்டதற்கு உடனே அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், அவருடைய பெயரிலேயே விநாயகம் என்று இருக்கிறது அல்லவா, அதனால தான் அவர் வினாக்களை அதிகமாக என்னிடத்திலே தொடுக்கிறார் என்று சொல்லி முடித்தார். இப்படி தன்னுடைய பேச்சினால் உலக மக்களுக்கு நல்ல விஷயங்களை, நல்ல கருத்துக்களை எடுத்து கூறக்கூடியவர். தான்